ஐயா இப்போ என்ன பிரச்சனை நாங்கள் அடிக்க ஃபுல்லாக எல்லாத்துக்கும் படிச்சு விட்டோம்ட்டா ஒரு பிரச்சனை பெறாது. இல்லைங்களா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எது எதுக்கு நாங்கள் அடிக்கிறது? இதெல்லாம் கூடுதலாக இருக்குது. கூடுதலாக தாக்கம் இருக்கு ஐயா. நீங்களே பாருங்க வெளில என்ன ஆகும் ஐயா? இந்த பூத்திலாம் இங்க ஐயா இதே பாருங்க உங்க வாழையிலே பாருங்க இவ்வளோ இருக்கு அந்த சொல்லி. சரியா நாங்கள் ஃபுல்லாக கிளியராக செய்கிறோம். ஒரு பிரச்சனையும் வராது. சாராக்களோட இப்போ சாரோட கலைச்சிங்கல்லானே இங்கே அதில் கூடுதலாக அவங்கள பூச்சி இருக்கு. எப்படி விட்டீங்கண்டா மரம் தான் பழகா. சரியா ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தாக்கம் கூடுதலாக இருக்குல்ல, உங்களுக்கு கூடுதலாக தான் நாங்கள் இப்போ குறைச்சி தான் எடுக்கிறோம். உங்களுக்கு கூடின ரேட்டுக்கு நாங்கள் செய்யலை, குறைஞ்ச ரேட்டுக்கு தான் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா நாங்கள் விவசாயத்தின பதிவில் இருக்கிறோம். அது அதே கூப்பிடுவோம். நாங்கள் அதே சொல்லுவோம். அதே சொல்லி அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். இல்ல இல்ல இந்த செவலனி கடிக்கணும். இதுக்கு டபுள் அடி அடிக்கணும். இதுக்கு மற்ற இதுக்கு முன்னுக்கு நிற்கிற ஒரு நான் பார்த்தாங்க. முன்னுக்கு அந்த அந்த செவலனிக்கு அந்த அதில் அந்த செவலனி கடிக்கணும். மற்றது இதுக்கு தேவைப்பட நினைக்கிறேன். அதுக்கு டபுள் இல்லை, சிங்கிள் அடிக்கலாம். அதில் பெட்ரோல் தேவைப்படாது. மற்ற இங்கால் மரங்களை பார்ப்போம் இருக்கா வாங்க. இந்த மரத்துக்கு தேவையில்லை. இல்லை இதுக்கும் அடிக்கத்தான் வேணும். நார்மல் அடி நார்மல் அடிக்கலாம். இது டவுல் அடிக்க தேவையில்லை. டவுல் போடும். டவுல் அடிக்கும் டவுல் போடும். இதில் ரெண்டு 5 மரம் நிற்குது. டவுல் ஒரு 65-70 தென்னைக்கிட்ட அடிக்க போகிறோம். அதில் 4 மரம் 5 மரத்துக்கிட்ட டவுல் அடி அடிக்க போகிறோம். ஏன்னா தாக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறபடியா. சரியா சரியா அங்கே தாக்கமாக்கக்கூடாது. இந்த மரங்கள் இதை பெற்ற வந்து காட்டு எப்படி வந்து